ஹாய் காய்ஸ். ஃபோனில் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மீட் பண்ண ஹீரோயின், ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப், ரொமான்ஸ் மட்டும் இல்லாமல் பல ட்விஸ்டோடு சேர்ந்து கடைசியில் சென்டிமெண்டலாக முடிச்ச கதை தான் 2007 ரிலீஸ் ஆன ஸ்கை ஆஃப் லவ், ஜாப்பனீஸ் லவ் மூவி. ஸோ நான் உங்கள் லக்கி, நீங்கள் என்னோட பவர். இன்றைக்கி நான் ஜாப்பனீஸ் மூவிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காமல் நம்ம லக்கி அண்ட் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கான மூவிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் பிஸியான ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி, ஆமாம் நான் 3 நாள் லீவ் போட்டிருக்கேன், 3 நாள் நான் உங்கள் கூட தான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவள் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோயின் மீக்கா. நான் ஹீரோயினே ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ட்ரெயினில் உட்காந்த ஹீரோயின் பாஸ்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த 2 இயர்ஸை என்னால் மறக்கவே முடியாது. அப்படி மறக்க முடியாமல் பண்ணவங்க இப்போ எப்படி இருக்காங்களோ, எங்கே இருக்காங்களோன்னு சொல்லி வானத்தை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த படத்தோட பேர் போடுறாங்க, ஸ்கை ஆஃப் லவ். கட் பண்ணால் 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் லிப் கிளாஸ்லாம் போட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்லாம் பார்த்து அவள் ஃப்ரெண்டு டாமி, அந்த பாய் கட் பண்ணியிருக்கல அவள் தான் டாமி. என்னடி யாரை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறேன்னு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் க்ரஷ்ஷெல்லாம் எனக்கு யாரும் இல்லைப்பான்னு சமத்தா இருக்கா. இன்னொரு ஃப்ரெண்டு பேர் நச்சுமி. அவள் இருந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப நாளாக பக்கத்து கிளாஸ் பையன் நசாமா மேலே ஒரு கண்ணடி, வாடி போய் அவன்கிட்ட போய் நம்பர் கேட்கலான்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறா. காரிடரில் நசாமாவை பார்த்துடுறாங்க. ஈன்னு இழிச்சிட்டு இருக்கா நச்சுமி. நேராக வந்த நசாமா நம்ம ஹீரோயின்ட்ட போய் நம்பர் கேட்குறா. நம்ம ஹீரோயின் பேந்த முழிக்கிறா. பக்கத்தில் இந்த நச்சுமி தான் நம்ம 2 பேரும் நம்பர் மாத்திக்கலாமான்னு கேட்குறா. சைலண்டா நழுவியலான்னு பார்த்த ஹீரோயின் ஒரு வெள்ளை மண்டக்காரன் மேலே இடிச்சிடறான். அவனை பார்த்தா இவனுக்கு ரொம்ப பயம். பார்க்க கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறதுனால சாரின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. சோகமா வந்த நச்சுமி ஹீரோயின்ட்டு, நசாமாக்கு உன்னே தான் ரொம்ப பிடிக்கும் போல, உன்கிட்ட தான் நம்பர் கேட்டான், என் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறான், நான் கஷ்டப்பட்டு அவன் நம்பர் வாங்கினேன், நீ அவனை லவ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ 1000 கோடி கொடுத்தாலும் நான் அவனை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நச்சுமி வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. ஹீரோயின் நச்சுமியை பார்த்து, என்னடி 1 கிலோ பவுடர் மூஞ்சில் கொட்டி வச்சிருக்கியா, அதுக்கு எதுக்குடி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நச்சுமி, நான் சும்மா கரெக்ட் பண்ணதாண்டி, மேக்கப் நல்லா இருக்காடின்னு சொல்லி கேட்குறா. உன் ஐலாஷஸ் தான் பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சரி பண்ணி விட்றா. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகாமல் ஹீரோயின் ஏதோ தேடிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃபோனை காணும் போல. நச்சுமி ஹீரோயின் ஃபோனுக்கு கால் பண்ணி தேடிட்டு இருக்காங்க 2 பேரும். லைப்ரரியில் எங்கேயோ ஹீரோயினோட ஃபோன் சத்தம் கேட்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கே தான் இருக்கு ஹீரோயினோட ஃபோன். ஃபோனை எடுத்த ஹீரோயின், நச்சுமி நல்ல வேலை என் ஃபோன் இங்கே லைப்ரரியில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறா. ஆப்போசிட்டில் பேசுறது நச்சுமி இல்லை, ஒரு பையன். அந்த பையன் இருந்துக்கிட்டு நல்ல வேலை இப்போயாச்சும் ஃபோனை கண்டுபிடிச்சேன்னு பேசுகிறான். ஹீரோயின், நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்குறா. அதுக்காக இருந்துட்டு என் பேர் ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்கிறான். அந்த பையனை நம்ம மிஸ்டீரியஸ் பாய்னே கூப்பிடுவோம். சரி அப்புறம் பார்க்கலாம் மீக்கான்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான் அந்த பையன். ஃபோனை செக் பண்ணி பார்த்த ஹீரோயின் ஷாக் ஆகிட்டா. ஏன்னா சேவ் பண்ணி வச்சிருந்த எல்லா நம்பரும் டெலிட் ஆயிருக்கு, சென்ட் பண்ண மெசேஜும் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு. மறுபடியும் அந்த பையனுக்கு கோவமாக ஃபோன் பண்ணி, எதுக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணுன்னு கேட்குறா. உனக்கு இவ்வளோ கோவம் வருமா மீக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு முக்கியமானவங்களா இருந்தால் அவங்களே ஃபோன் பண்ண போகிறாங்க, நீ அப்புறம் அவங்க நம்பர் எடுத்து பேசிக்க அப்படின்னு கூலாக சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், யாரா இருக்கும் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு நல்ல வேலை ஃபோன் ஆச்சு கிடச்சிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் வீட்டில் அப்பா அம்மா அக்கா கூடலாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஹீரோயின் தூங்க போயிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. யாரான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த மிஸ்டீரியஸ் பாய் தான். கால் பண்ணி, என்ன அதுக்குள்ளே தூங்கிட்டியா, நீ தூங்கும் போது உன் குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு ஃப்ளர்ட் பண்ணுறான். உனக்கு என்னதான் வேணும், என்ன நிம்மதியாக தூங்க விடுன்னு சொல்லி கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப்ல போட்டு நம்ம ஹீரோயின் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் சண்டே காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி, என்ன மீக்கா என்ன பண்ணுற, எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், இன்னும் உனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, எனக்கே ஃபோன் பண்ணி எதுக்கு தொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேச. அதுக்காகவே இருந்துக்கிட்டு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, அப்படின்னா உன் பேரையாச்சும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அட்லீஸ்ட் உன் பேரையாச்சும் சொல்லுன்னு கேட்குறா. அவன் இருந்துட்டு, என் பேர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து, என் பேர் ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டு இவ காண்டாகி ஃபோனை கட் பண்ணிடுறா. அதனால் நைட்டே மிஸ்டீரியஸ் பாய்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. உன் ஐப்ரோ எப்படி இருக்கும், உன் கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு வரைஞ்சி பார்த்தா. அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, என்னை பார்க்கணுன்னு உனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கா, அதுக்குள்ளே என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறான். அப்படிலாம் இல்லை, யாருனே தெரிலன்னு ஒரு கியூரியாசிட்டியில் தான் கேட்டேங்கிறா. 2 பேரும் சேர்ந்து நிறைய பேசுகிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும். நம்ம ஹீரோயின்லாம் பாத் டப்ல இருந்துட்டு பேசுகிறா. ஹீரோயினும் செம்மையாக அட்டாச் ஆகிட்டா போல. ஸ்கூலில் பயாலஜி ரூமில் பேய் இருக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்காகவே இருந்துக்கிட்டு, என்ன இவ்வளோ சில்லியாக இருக்க, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நம்ம ஹீரோயினும், எப்படியோலாம் நீ யார், எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க பார்க்குறா. ஆனால் அவன் மூச்சு கூட விட மாட்டேங்கிறான். அது ஒரு சீக்ரெட்னே சொல்லி மனுப்புறான். காண்டான ஹீரோயின் ஹேர் ட்ரையரில் ஒரு சவுண்ட் வரும்ல, அதை அப்படியே ஃபோனில் வச்சு காட்டி வெறுப்பேத்துறா. இன்னைக்கு நீ உன் பேரை மட்டும் சொல்லலைன்னா நான் இன்னைக்கு ஃபோனே வைக்க மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கா. ரொம்ப நேரம் கெஞ்சினதுக்கப்புறம், ப்ளீஸ்ப்பா சொல்லுப்பான்னு கெஞ்சினதுக்கப்புறம் சொல்கிறான். வெளியே திரும்பி பாரு, வானத்தை பாருன்னு சொல்கிறான். பெட்ஷீட் எடுத்து வானத்தை பார்த்தா விடிஞ்சிருச்சு. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக பேசியிருக்காங்க.
வானத்தில் பார்த்தா ராக்கெட் போகும்போது புகை விட்டுட்டே போகல, அது அப்படியே லைனாக இருக்குல்ல, அதை தான் சொல்லியிருக்கான். இவனும் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறா. நீயும் ஃபோட்டோ எடுத்துக்கோ, நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இந்த ஃபோட்டோவை பார்த்தா நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி அவனும் எடுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு அடுத்த நாள் பர்த்டே போல் சரி 12 மணிக்கு கேக் வெட்டலான்னு ஃபேமிலியாக முடிவு பண்ணதுக்கப்புறம் கேக் கூட வெட்டாமல் அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி. இதை நினச்சி ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. பர்த்டே கூட நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி சோகமாக பேச, அதுக்கு அந்த மிஸ்டீரியஸ் பாய் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறான். உன் வாய்ஸ் பாடும்போது கேவலமாக இருக்குன்னு சொல்லி அப்போ தான் சிரிக்கிறா. சரி நாளைக்கு காலையில் 9 o'clock ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்து நான் அவனை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஷாக்கான விஷயத்த சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் நச்சு மீட்டை பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டு ஹீரோயின் தயாராகிறாங்க இந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்க்க. ஸ்விம்மிங் பூல்கிட்ட போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெள்ளை முடிக்காரன் வரான். அவனை பார்த்து பயந்து அங்கேருந்து ஓட பார்க்குறா. அப்போ அவன் வந்துட்டு மீக்கா நில்லு, நான் தான் அந்த பையன் சொல்கிறான். அதை கேட்ட இவ நீ தான் அந்த பையனா, அவனா இருக்க முடியாது, அவன் சாஃப்டாக பேசுவான், கண்டிப்பாக அது நீயா இருக்க முடியாதுன்னு ஓட பார்க்குறா. அப்போ அவன் இருந்துக்கிட்டு ஃபோட்டோ காமிக்கிறான், அந்த ராக்கெட் ஃபோட்டோ. இதை பார்த்தாச்சு நம்புறியா, நான் தான் இந்த பையன் மீக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இல்லை அது நீயா இருக்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறா. பாவம் நம்ம ஹீரோ அந்த பூங்கத்தை வச்சுட்டு பாவமாக அங்கே நின்றுட்டுருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் ஹீரோயின் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோ தோட்டத்தில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா காலையில் ஹீரோயின்ட்டு கொடுத்த பூவை வந்து நட்டு வச்சிட்ருக்காரு. செத்து போயிருமேன்னு சொல்லிட்டு ஃபர்டிலைசர்லாம் போட்டு நட்டு வச்சிட்ருக்காரு. செடிக்கு நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு மேலே தண்ணி அடிக்கிறாரு. அப்போ அடிக்கும்போது நல்லா ரெயின்போ அழகாக வருது. அதை பார்த்துட்டு மீக்கா இதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட், ஹாப்பி பர்த்டே மீக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு விஷ் பண்ணுறாரு. பார்க்க தான் கொஞ்சம் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கா, ஆனால் கொஞ்சம் நல்லாவே தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயினும் பணசரிங்கி வராங்க. அடுத்த நாள் கிளாஸில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வா வெளியே போகலாம், இங்கே கிளாஸ் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி வெளியே தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லி டீச்சர்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, நான் மெடிக்கல் ரூம் போவான்னு பொய் சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் நம்ம டாமியும் அச்சுமையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பொய் சொல்லிட்டு எங்கே போகிறா தெரிலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது எப்படின்னா என்னைய பற்றி உனக்கு தெரியும், உன்னைய பற்றி எனக்கு தெரியும், நம்மளை பற்றி இந்த ஊருக்கே தெரியுங்கிற கதை தான். ஸ்கூலை கட்டடிச்சிட்டு 2 பேரும் சைக்கிளில் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க, எப்பா மெதுவாக போப்பா, எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணுங்கிற மாதிரி கதறிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதை கேட்காம ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வெளியே நின்ற ஹீரோவோட சிஸ்டருக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின்ட்டு இந்த ட்ரிங்க் தான்ப்பா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. சரிவா ஃபோட்டோ எடுக்கலான்னு ஹீரோ ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அவங்க 2 பேரோட கண்ணு மட்டும் தான் அதில் கிளிக் ஆயிருக்கு. ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க. எப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க தெரிலன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. க்ளோஸாக இருந்ததுனால ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தூக்கத்தில் ஹீரோ ஏதோ வளர்றாங்க. சக்கி என்னை விட்டு போயிடாதுன்னு வேற ஒரு பொண்ணோட பேர் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, சாரி டயர்டில் தூங்கிட்டேன், வீட்டுக்கு பத்திரமா போயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் அதுக்கு மீக்கா யாரும் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க டெக்ஸ்ட் பண்ணுறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, டெலிட் பண்ணிட்டு உன்னை நம்பலாமான்னு மெசேஜ் போடுறா. அதுக்கு ஹீரோவும் என்னை நான் தாராளமாக நம்பலாம், நான் நல்ல பையன் மெசேஜ் பண்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. அப்ப எங்கிருந்தோ வந்த வேன் ஹீரோயினை கடத்திட்டு போய் வலுக்கட்டாயமா ரேப் பண்ணிடுறாங்க. பக்கத்துல தான் போன் இருக்கு. ஹீரோ போன் அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா ஹீரோயினால எடுக்கவே முடியலப்பா. ஈவினிங் தான் நம்ம ஹீரோயினுக்கு சுயநிலவே வருது. தத்தி தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஹீரோயினோட நேம் மீக்கான்னு கூப்பிட்டு கத்திட்டு யாரோ தேடிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ கண்ணில் பார்த்தா நம்மள ஏதோ தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோ ஃபோன் அடிச்சுட்டே வந்ததுனால ஃபோன் சத்தம் கேட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. போய் பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிடுச்சு அவருக்கு. கட்டி பிடிச்சி சாரி என்னானதான் எல்லாமே, நான் கரெக்ட் டைமில் வந்திருக்குன்னு சொல்லி கதறாரு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னு சும்மாவே விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஹீரோ எப்படி அந்த 3 பேர்த்த கண்டுபிடிச்சி பொலான்னு பொழந்து எடுக்கிறாரு. அப்போ தான் அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் இது வேணும்னே பண்ணல, சக்கின்னு ஒரு பொண்ணு தான் எங்களை அப்படி பண்ண சொன்னான்னு சொல்கிறான். ஹீரோ வீட்டில் தான் ஹீரோயின் இருக்கா. அவங்க அக்கா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கும் இது சின்ன வயசில் நடந்திருக்கு, நம்ம இதுலேருந்து வெளியே வரணும், இதுலேயே முடங்கிருக்கக்கூடாது, சொசைட்டி நம்மள தான் தப்பு பேசுவோம், ஆனால் நம்ம இதெல்லாம் எதிர்த்து தான் ஆகணும், இனிமேல் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த சக்கியை கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட இவ தான் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், என்னை பழி வாங்குறதுக்காக உன்னை இப்படி பண்ண சொல்லியிருக்கா பசங்கள்கிட்ட சொல்லி இவளை என்ன பண்ணலாம், எரிச்சிடலாமா, இவளை துண்டாக வெட்டிடலாமா, செம்ம கோவத்தில் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் சிம்பிளாக இவளை என்ன பண்ணாலும் நடந்தது இல்லை அப்படின்னு ஆகாது, ஸோ விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட சிஸ்டர் கரெக்டான பதிலடி கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டர் எடுத்து அவளோட முடியை அக்கக்கா வெட்டி விட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பைக்லேருந்து தெரியாமல் கீழே வந்துட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா நம்பலை. கதவை மூடிட்டு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின்ட்ட
போய் விசாரிக்கிறாரு. ஹீரோயின் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க போல. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு செக் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹீரோயின் அம்மா ஹீரோயின்ட்ட ஒன்ட்ட பிடிச்சதே இதாம்மா ஹானஸ்டி, இவ்வளோ நடந்திருக்கு நீ எங்கள்கிட்ட சொன்னதே பெரிய விஷயம், இந்த விஷயத்துலேருந்து எப்படியாச்சும் நீ வெளியே வந்துடணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போகலான்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணி வெளியே ஜன்னல்லேருந்து எட்டிப்பாருன்னு சொல்கிறாங்க. எட்டி பார்த்தா ஹீரோ அங்கே தான் நிற்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போகிறாங்க. ஹீரோயின்ட்ட இதான் எனக்கு உலகத்துலேயே பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ், சின்ன வயசில் என்னை எல்லோரும் புலி பண்ணுறப்போ நான் இங்கே தான் வந்திருப்பேன், இந்த இடம் தான் எனக்கு ஆறுதல் கூறும், இந்த இடம் தான் எனக்கு ஸ்ட்ராங் ஆச்சு, அதனால தான் உன்னையும் கூட்டிகிட்டு வந்தேன், நீயும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து வெளியே கொண்டு வர பார்க்குறாரு. லவ்லியாக கிஸ் பண்ணலான்னு பார்க்குறப்போ ஹீரோயின் பயப்படுறாங்க. அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து இவங்க 2 பேத்துக்குள்ளே கேப் வந்துருச்சு. எந்த பசங்களை பார்த்தாலும் ஹீரோயின் பயப்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாரு. சின்ன வயசில் எல்லாரும் நான் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ஆறாக இருக்க பிடிக்கல, ஒரு வானமாக இருந்தேன்னா எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உன்னை பாதுகாத்துட்டே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இன்சிடென்ட்னால இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் கேப் வந்துடுச்சு. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலில் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் குரூப்பில் ஏதோ மெசேஜ் வருது. ஹீரோயினுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் பற்றி, ஹீரோயின் தப்பானவ, இவளுக்குலாம் இப்படி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் யாரோ தப்பான மெசேஜ் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிளாஸ் போடாமேன்னு போனால் அங்கே இருக்க போர்ட்லையும் ஹீரோயின் தப்பானவ அப்படி இப்படின்னு தப்பாக எழுதி போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி நிற்கிறா. நட்சுமி ஓடி வந்து எல்லா கிளாஸ்லையும் இது எழுதியிருக்காங்க, நான் போய் அழிச்சிட்டு வரேன்னு ஓடி. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்து வேகமாக ஓடி போய் கோவமாக போர்டில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு, இந்த மாதிரி யார் பண்ணீங்களோ உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு வரான். ஹீரோயினுக்கு கிளாஸ்லேயும் போயிட்டு டஸ்டரை வாங்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டு கோவமாக இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட், இவள்கிட்ட யாராச்சும் இப்போ வம்பு பண்ணிங்க உங்களை எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு லைப்ரரி போகிறான். லைப்ரரிக்கு வந்த ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்க டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாரி கேட்குறாங்க. நீயும் என்னை தப்பாக தான் நினைப்பேன்னு நினச்சிருந்தேன், அதனால தான் இத்தனை நாள் உங்க கூட ஒழுங்காக பேசாமல் இருந்தேன், சாரின்னு சொல்லிட்டு சீக்கில் கிஸ் பண்ணுறாங்க. எப்படியோ 2 பேத்துக்கு நடுவில் இந்த மனஸ்தாபம் போயிடுச்சு. அங்கேயே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஹீரோயின் ஹை ஸ்கூல் முடிக்க இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ஆனுவல் டே மாதிரி கொண்டாடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் நச்சுமி நசாமாலாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க மெமரிஸாக. ஆனுவல் ஹாலிடேஸில் வீட்டில் ஹீரோயின் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாமிட் வர மாதிரி இருக்குது. எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. சரி இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்லுவோன்னு தங்கி ஹீரோயினும் விஷயத்த சொல்கிறாங்க. நான் உன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிடுறாரு. நம்ம தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டோமோன்னு ஹீரோயின் கோவமாக இருக்காங்க. ஹீரோ இனிமேல் எங்கே வரப்போகிறான்னு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்ப பார்க்கும்போது ஹீரோ ஓடி வந்து நம்ம இந்த குழந்தைய கண்டிப்பாக வச்சுக்கலாம், அவனை நல்லா பார்த்துக்குவேன், நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து வெட்டிங் ரிங்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த வெட்டிங் ரிங்கை நம்ம ஹீரோட ஃபேவரட் பிளேஸான அந்த புல்வெளி இருக்குல்ல, அந்த பிளேஸில் 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. ஹீரோயின்ட்ட நான் என் குழந்தைய அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன், என் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், கவலைப்படாத, நம்ம அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கலான்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 2 பேரும் பெர்மிஷன் கேட்க ஹீரோ வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஹீரோ என்னால் வந்து மீக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் அந்த குழந்தைய வச்சுக்கலாம், நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம், இனிமேல் ஸ்கூல் போகாமல் ஏதாச்சும் ஜாப் போய் நான் வந்து மீக்காவை பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அவங்க அப்பா அம்மாட்ட பேசுகிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இருந்தானா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினை வெளியே வரும்போது ஹீரோ அம்மா ஹீரோயினை நிப்பாட்டி, அதாவது ஹீரோயினோட ஃபியூச்சர் மாமியார் ஹீரோயின் நிப்பாட்டி காஃப் போட்டு இனிமேல் தான் பத்திரமா இருக்கணும் சரியான்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. அடுத்து வில்லங்கமே நம்ம ஹீரோயின் வீட்டில் தான். 2 பேரும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நோட்டீஸ் பண்ணிங்களா நம்ம ஹீரோட ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, மாமனார் மாமியார்ட்ட நான் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் போல் இந்த கலர் சேஞ்சிங் மூலமாக. ரொம்ப தலை வணங்கி ஹீரோயினோட அப்பா அம்மாட்ட பேசுகிறாரு. நான் ஹீரோயினை நல்லா பார்த்துக்குவேன், ஸ்கூல் இனிமேல் போவேனான்னு முடிவு பண்ணியிருக்கேன், நான் வேலை செஞ்சு மீக்காவை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன அதே டயலாக் தான் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா அம்மா கீழே இறங்கி வர மாதிரி தெரியல, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ வெளியே போயிட்டு நீங்கள் ஒத்துக்க வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு போகிறாரு. மீக்கா பார்த்த ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு எப்படியாச்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன், நம்ம குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா வளர்ப்போம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் குழந்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், குழந்தை இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு, முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, பனி கொட்டுது, முதல்ல வீட்டுக்கு போங்கன்னு சமாதானப்படுத்துறாங்க. ஸ்கூலில் டாமியும் நச்சுமியும் ஹீரோயினை வா கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கொண்டாடலாம் ஈவினிங் வரியான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை நான் ஹீரோ கூட தான் கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வெக்கப்பட்டு வேற போகிறாங்க. ஹீரோவும் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் ஹீரோயினுக்காக வேலை பார்க்குறாரு போல வெளியே. ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஹீரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசணும்னு வந்து நிற்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து நீ வந்து ஏன் அவனை லவ் பண்ணுற, அவன் தகுதிக்கு ஒன்றுமே இல்லை, நான் தான் அவனை லவ் பண்ணும், ஒன்னால தான் அவன் ஸ்கூலுக்கு வரதில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை படிக்கட்டுலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு உன்னை எப்பவுமே அவன் லவ் பண்ண மாட்டான், நீ அவனை மறக்கிறது உனக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பா போல. இந்த பொண்ணை விடுங்க, நம்ம ஹீரோயினோட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கீழே வேற விழுந்துட்டா என்னங்க போகுதுன்னு தெரில. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் கிறிஸ்மஸ் ஈவினிங்கை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் குழந்தையோட ஸ்கேன் ஃபோட்டோ எடுத்து ஹீரோட்ட காமிக்கும் போது ஹீரோ அதுக்கு நம்ம குழந்தை எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தியா, இந்த குட்டி குழந்தைக்கு நான் வாங்கி
வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தா குழந்தைங்களுக்குலாம் வின்டர் சீசனில் கையில் ஒன்று போட்டு விடுவோம்ல, ஹேண்ட் க்ளவுஸ், அந்த சாக்ஸ் மாதிரி இருக்குமே, அது எடுத்து வாங்கியிருக்காரு. 2 வாங்கியிருக்காரு. ப்ளூ கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று வாங்கியிருக்காரு. என்னன்னு கேட்டால் நம்ம குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிலல, அதனால் 2 வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு அப்பா போல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சடனாக ஹீரோயினுக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரில. ஹீரோ தான் ஹீரோயினை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயின் எந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எந்திரிச்சோடனே அவங்க அம்மா மெதுவாக போய் குழந்தை இறந்துருச்சு மீக்கா, குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு மீக்கான்னு சொல்லி அழுகுறாங்க. ஹீரோயின் தாங்க முடியாமல் கதறி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் காணோம், எங்கே போனாருன்னு தெரில. ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹீரோ எங்கே வந்து ஓடி வராரு. பக்கத்தில் ஹீரோயின்ட்ட வந்து சாரி மீக்கா, நான் கோயில் போயிருந்தேன், குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருந்தேன் மீக்கா, அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரி கேட்குறாரு. மீக்கா அழுதுட்டு நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு அழுகுறாங்க. அங்கேயே 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க பாவம். ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணப்போ ஹீரோ அந்த பூவை வந்து செத்து போயிடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல வந்து நட்டு வச்சார்ல, அந்த இடத்துல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு ஹீரோ வாங்கிட்டு வந்த க்ளவுஸ் அங்கே வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 24 இதே மாதிரி நம்ம அஞ்சலி செலுத்தணும்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. காலங்களும் அப்படியே ஓடுது. வின்டர் சீசனாக இருந்தது சம்மர் சீசனாகவும் ஆகுது. குழந்தைக்காக தானே ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இப்போ குழந்தையே இறந்ததுனால ஸ்கூலுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிளாஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே நசுவமாக தான் இந்த மாதிரி ஹீரோ வரதே இல்லை ஸ்கூலுக்குன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயின் மெசேஜும் பார்க்குறது இல்லை, ஃபோனும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கு வராமல் இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சோகமாக ஹீரோட வீட்டில் போய் ஹீரோட அக்காட்ட கேட்குறாங்க. ஹீரோட அக்கா அதுக்கும் வீட்டுக்கும் சரியாக வரதில்லை, அவன் எங்கே இருக்கானே தெரியல, அந்த குழந்தை இன்சிடென்ட்லேருந்து அப்படி தான் இருக்கான், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சோகமாக அங்கேருந்து போகிறா. மாடிக்கு வந்த ஹீரோவோட அக்கா, நீ எத்தனை நாள் அவள்கிட்ட ஓடி ஒளிய போகிறேன்னு தெரில, அவள்கிட்ட விஷயத்த சொல்லி நீ முடிச்சுட பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் தெரில, ஹீரோ ஏன் இப்படி பொய் சொல்கிறாரு ஹீரோயின்ட்டுன்னு தெரில. ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கும்போது நட்சுமி கால் பண்ணி ஹீரோவோட பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் நீ போட போகிற அப்படின்னு கேட்குறா. ஏன்னா ஹீரோவோட பார்ட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாண்டி ஹீரோ வந்துட்டு சொல்லலையான்னு சொல்கிறா. ஹீரோயினும் இல்லடி நீ சொல்லியிருந்தா நான் மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் ஆக்சுவலாக ஹீரோ வந்து அவன் வீட்டில் பார்ட்டி நடக்கிறத பற்றி ஹீரோயின்ட்டு ஒன்றுமே சொல்லலை. ஹீரோயினும் ஹீரோவோட பார்ட்டிக்கு போகிறா. அங்கெல்லாம் குடிச்சு குத்தாட்டமாக இருக்காங்க. ஹீரோ வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி, வாங்க வாங்க இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு வார்த்தை பேசல ஹீரோட்ட. பார்ட்டியில் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு குடிச்சிட்டு அவங்களும் ஜாலியாக தூங்கிட்டாங்க. நைட்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வேற யாரோ பொண்ணு கிஸ் பண்ணுறதை பார்த்து அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க. இவ ஓடுறத நம்ம ஹீரோவும் ஜன்னல்லேருந்து பார்த்துட்டே இருக்காரு. இதில் என்ன உள்கூத்து இருக்குன்னு தெரில. அடுத்த நாள் ஹீரோயினை ஸ்கூலில் பார்த்த ஹீரோ, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு மற்ற பொண்ணுங்களெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ ஒரு கெட்ட பொண்ணு, உன்னை நம்பலாமான்னு கூட எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிடுறாரு. ஹீரோயினும் கோவத்தில் அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு கிளாஸில் போய் உட்காந்துருக்காங்க. கிளாஸில் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. மறுபடியும் ஃபோன் எடுத்து, நம்ம 2 பேரும் உன்னோட ஃபேவரட் பிளேஸில் நீ பேசி ஆகணும், நீ வர வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு மெசேஜை போட்டு விட்டுறாங்க ஹீரோக்கு. ஹீரோயினும் அந்த ஆத்தங்கரையில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோ வராரு. வந்தோடனே எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாது, எனக்கு வேறு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு, நீ தப்பான பொண்ணு அப்படி இப்படின்னு என்னமோ பேசி இந்த ரிங்கையாச்சும் என் ஞாபகமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க. நம்ம 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பேசலாம் வான்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்காமல் போயிடுறாரு. ஹீரோயினும் வானத்தை பார்த்து, இந்த வானம் போல் எப்போயுமே என் கூட இருந்து என்னை எப்போயும் பாதுகாப்பேன்னு சொன்னால், ஆனால் இப்போ பாதியிலே போயிட்டானேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. லைப்ரரியில் ஃபஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் ஃபோன் மூலமா பேசிக்கிட்டாங்களே, அந்த இடத்துக்குலாம் போய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோ ஹீரோயின் ஹை ஸ்கூல் முடிக்க 3 இயர்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் இயர் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இப்போ செகண்ட் இயரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கான செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 8th தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ யாரோ மாதிரி கடந்து போயிட்டாரு. ஹீரோயினும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ட்ராயரில் ரிங்கு கழட்டி வச்சு, என் ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளோதான், இதோட ஓவர், அவனே மூவ் ஆன் ஆகிட்டான், நான் மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறந்துடுறாங்க. அப்படியே லாஸ்ட் இயரும் ஓடி டிசம்பர் 24 வந்துருச்சு. கிறிஸ்மஸை கொண்டாட ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த இடத்துல யூன்னு ஒரு பையன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அங்கேயும் ஹீரோயின் சோகமாக தான் இருக்காங்க. அதை பார்த்து அந்த யூங்கிற பையன், ஹாய் என் பேர் யூ, நான் நட்சுமியோட ஃப்ரெண்டு, உங்களை பார்த்ததே இல்லையா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகி ரொம்ப பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, உங்கள் எக்ஸாலையா அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே கேட்டுடுறான். நம்ம ஹீரோயின் ஒழுங்காகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசிகிட்டே இருந்தவங்க டைம் பார்க்குறாங்க. ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எந்த இடம்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வருஷமும் அஞ்சலி செலுத்தலான்னு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணாங்களா, அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே இந்த ஸ்னோ பொம்மையெல்லாம் செஞ்சு ஹேண்ட் க்ளவுஸ்லாம் வச்சு ஹீரோ வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருப்பார் போல். ஹீரோ இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் தேடுறாங்க. அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அது வேறு யாரும் இல்லை, நம்ம யூ தான். ஹீரோ அங்கே இல்லை. கிறிஸ்மஸ் பார்ட்டியில் பார்த்தோல அந்த பையன் தான். சாரிங்க, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு, ஸ்னோ வேறு ரொம்ப பெஞ்சிச்சா, நீங்கள் வேறு நடந்து போயிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை நினச்சி அந்த குழந்தைய நினச்சி கார்லேயே உட்காந்து அழுகுறாங்க. யூ ஒரு வார்த்தை கேட்கல. நட்சுமி யூட்ட ஹீரோயினோட
கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க போல். அப்படியே காலங்களும் ஓடுது. ஹீரோயினோட ஹை ஸ்கூல் லாஸ்ட் இயரும் முடிய போகுது. அப்போ நட்சுமி கிட்ட ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம ஸ்கூலில் படித்தவங்களாம் எங்கெங்கேயோ போயிடுவாங்கள்ல ஜாப் தேடி, யாருமே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்களா நம்ம கூடன்னு சொல்லி வானத்தை பார்த்து ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. காலங்கள் ஓடுது. ஹீரோயின் அந்த யூ பையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் என்ன தான் நான் யூவை லவ் பண்ணாலும் எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவனை தான் ஞாபகப்படுத்துன்னு நம்ம ஹீரோவை நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி மட்டும் பார்க்காம ஹீரோ எப்பயும் என் கூடயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு இந்த லைப்ரரியை சுற்றி பார்க்குறாங்க. இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ண அடுத்த சீனில் பீச்சில் உட்காந்துருக்கும் போது யூ வந்து ஹீரோயினுக்கு பொக்கே கொடுத்து நம்ம லவ் பண்ணி 100 days ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயினும் யூவும் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் மேரேஜ் பற்றி பெர்மிஷன் கேட்பாங்களான்னு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே ஒரு தாட்டி ஹீரோயின் பர்த்டே அப்போது பிஸ்னஸ் பற்றி சண்டை வந்துச்சுல, அது வந்து இப்போ டிவோர்ஸில் வந்து நிற்கிது. ஹீரோயின் அந்த கிழிஞ்சு போன ஃபோட்டோலாம் பார்த்து அழுதுட்ருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் கிழிச்சு வச்சுருக்காங்க. யூவும் இந்த கிழிஞ்சு போன ஃபோட்டோலாம் எடுத்து செலோடேப்லாம் போட்டு கஷ்டப்பட்டு ஒட்டுறாரு. ஒட்டி வச்சுட்டு இப்போ எப்படி இந்த செலோடேப்லாம் போட்டு இந்த ஃபோட்டோலாம் ஒட்டினேனோ அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக சரியாயிரும். நீ வந்து ரொம்ப கஷ்டப்படாத, அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. யூவும் ஹீரோயினும் வீட்டில் இருக்கிறதுனால 2 பேரும் சண்டையை அப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருமே ஒவ்வொரு திசை பக்கம் உட்காந்துக்கிட்டு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ யூ பேச ஆரம்பிச்சிடாரு. நான் தான் உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த மாதிரி நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன், உங்கள் பொண்ணை என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் எங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும், நீங்களே முன்னாடி சண்டை போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா, நீங்கள் ஹீரோயின்காக வச்சு நீங்கள் ஒரு 2 பேரும் ஒன்று சேரணும், இந்த ஒட்டின ஃபோட்டோஸ்லாம் பார்த்தாச்சு நீங்கள் ஒன்று சேருவீங்கன்னு சொல்லி அந்த ஒட்டின ஃபோட்டோஸ்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு வச்சுட்டோமே, இனிமேல் பிரிஞ்சு என்ன பண்ண போகிறோன்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதை வெளியிலேருந்து பார்த்து ஹீரோயின் யூவை கட்டி பிடிச்சி தேங்க்யூ யூன்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணுறாங்க. காலங்களும் ஓடுது. அப்படியே அந்த December 24 வருது. அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்துகிற நாள். நம்ம ஹீரோயினை வந்து யூ தான் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாரு. ஹீரோயின் போய் அஞ்சலி செலுத்தலான்னு பார்க்கும்போது அங்கே ஏற்கனவே யாரோ உட்காந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹேட்டை போட்டிருக்காரு. ஹீரோயினை பார்த்து எப்படி இருக்க மீக்கா, நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு. உனக்கு இந்த ஹேட் சூட்டே ஆகலை, உனக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் அஞ்சலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவை காணோம், அங்கேருந்து போயிட்டாரு. என்ன நினச்சாங்கன்னு தெரில. மறுபடியும் ஹீரோ தேடி ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அங்கே 2 வழி பிரியுது. ஒரு வழிக்கு போனால் ஹீரோட்ட போகலாம், இன்னொரு வழிக்கு போனால் யூட்ட போகலாம். சின்ன வழியை பார்த்து யோசித்து பார்க்குறாங்க. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கஷ்டப்பட்டு ஒட்டி நம்ம ஃபேமிலியை சமாதானப்படுத்துகிற யூ எங்கே, நம்மளை வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூவை தான் நம்ம ஹீரோயின் செலக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட லாஸ்ட் இயரும் முடிஞ்சிருச்சு. போர்டில் ஏதாச்சும் எழுதலாமேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போயாச்சும் ஹாப்பியாக இருந்திருக்கீங்களான்னு பொதுவாக ஒரு கொஷின் க்ரீன் போர்டில் எழுதி வச்சுருக்கா. இந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நேராக கிராஜுவேஷன் ஹாலுக்கு தான் போகிறா. அங்கேயும் நம்ம ஹீரோ தான் தேடுறா. ஹீரோ அங்கே வரல. கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு கொஷின் கேட்டாங்களே க்ரீன் போர்டில், அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை வந்திருக்கான்னு போய் செக் பண்ணுறாங்க. யாரோ ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டாங்க, நீங்கள் எப்போயாச்சும் ஹாப்பியாக இருந்திருக்கீங்களான்னு கேட்டாங்களா. அதுக்கு ரிப்ளையாக, நான் ஒரு காலத்தில் ஹாப்பியாக இருந்தேன், இந்த உலகத்துலேயே நான் மட்டும் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அப்படியே அடுத்து ஹீரோயின் காலேஜும் படிக்கிறாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, யூவோட லவ்னு ஹீரோயின் லைஃப் நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோ தான் என்ன ஆனாருன்னு தெரில. காலங்களும் அப்படியே ஓடுது. அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்துகிற நாளும் வருது. நம்ம யூ தான் ஹீரோயின் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாரு. ட்ராப் பண்ணிவிட்டு ஹேட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. ஹேட்குள்ளே என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கும்போது ரிங் இருக்குது. நம்ம யூ வந்து ஹீரோயினை அஃபிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினும் மனப்பூர்வமாக அந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணி நம்ம யூவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. யூவும் தயங்கிட்டே நானும் அந்த பிளேஸ்க்கு வரவா அஞ்சலி செலுத்துன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், இல்லை நான் மட்டும் போயிட்டு வரேனே ப்ளீஸ்ன்னு கேட்குறாங்க. அதுக்கு யூ வந்து, இல்லை மறுபடியும் நீ ஹீரோ பார்த்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுத்த ரிங் என் கையில் இருக்குது, நான் இது என்னோடய ப்ராமிஸ், எப்பயுமே நான் உங்களுக்கு தான், நான் உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஹீரோயின் அங்கே போகிறப்போ யாரோ அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணுறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோவே இல்லை, நசாமா, ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோயின் நசமாவை பார்த்து, ஒரு நாள் கூட வருஷத்தில் ஒரு குழந்தைக்காக அவனால் அஞ்சலி செலுத்த வர முடியாதா அப்படின்னு அவன் அவ்வளோ பிஸியான்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம நசமா வந்துட்டு, இந்த வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவனால் வர முடியாது, அவன் பாட்டுக்கு 100 சாக்ஸ் எனக்கு கொடுத்துருக்கான், ஒவ்வொரு வருஷமும் நீ போய் அஞ்சலி செலுத்திட்டு வரணும்னு கொடுத்துருக்கான், எப்படி என்னால் 100 வருஷம் வாழ முடியும்னு நினச்சான்னு தான் தெரில, 100 வருஷமும் நான் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தணும்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, ஏன் அவனால் வர முடியாதுன்னு கேட்குறாங்க. அது
அதுக்கு நசமா இருந்துட்டு நான் முதலே உன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் ஹீரோ தான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஹீரோக்கு ஹை ஸ்கூல் செகண்ட் இயர்லேருந்தே அவனுக்கு கேன்சர் வந்தது அவனுக்கு தெரியும். உன்கிட்ட சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அவன் இறந்ததுக்கப்புறம் நீயும் இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் உன்னை வேணும்னே பிரேக்கப் பண்ணான். நசாமா சொல்ல சொல்ல ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்க்குற மாதிரி வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணது, இல்லாத பொல்லாத சொல்லி பிரேக்கப் பண்ணது, கிராஜுவேஷன் டே அப்போ வராதது, லாஸ்ட்டாக ஹீரோவை பார்த்தப்போ கூட ஹீரோ ஒரு ஹேட் போட்டிருந்தார்ல, ஏன் போட்டிருந்தாருனா அவர் கேன்சர் வியாதிக்காக மொட்டை அடிச்சிருந்திருப்பாரு, அதனால தான் ஹேட் போட்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க ஹீரோயின். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து 1 மணி நேரமாக அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க போல். என்னாச்சு மீக்கா, இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ மீக்கா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நான் ஹீரோவை பார்க்கணும், நான் இப்போயே பார்க்கணும், அவன் எப்படி இருக்கான் ஏது இருக்கான்னு தெரில, நான் இப்போயே அவனை போய் பார்க்கணும், எனக்கு அவன் தான் வேணும்னு இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. யூக்கும் புரிஞ்சிடுச்சு அவளால் ஃபஸ்ட் லவ்லேருந்து மீள முடியலன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு, நீ போ மீக்கா, உன் ஃபஸ்ட் லவ் தான் உன்னால் மறக்க முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு என் கூட இருக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை, நீ அவனை போய் பாருன்னு சொல்லிட்டு நம்ம யூ விட்டு கொடுத்துட்றாரு. அந்த வெட்டிங் ரிவ்யூயும் கோவமாக தூக்கி வீசிடுறாரு. பாவம் இந்த செகண்ட் லீட்ஸ்லாம். கடைசியில் இவங்க நிலமை இப்படி தான் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்து ஹீரோ பார்த்து, நான் உன்னை ஈஸியாக மறந்துடுவேன் நீ நினச்சிட்டல, என் லவ் நீ எப்படி நினைக்கலாம், நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ், உன்னை எப்படி நான் மறப்பேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அழுகுறாங்க. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்லை ஹீரோ கேன்சர் இருக்குன்னு வருத்தப்படுறதானே தெரில. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு ரிங்கு கழட்டி ட்ராயரில் வச்சாங்களே, அதை எடுத்து போட்டுக்கிட்டு எப்பயுமே ஹீரோக்கு நான் தான், எனக்கு ஹீரோ மட்டும்தான் சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக ஹீரோ கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. என்னதான் ஹீரோயின் நல்லதுக்காக ஹீரோயினை பிரேக்கப் பண்ணாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஹீரோயினை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், ஹீரோயினை வந்து திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, லவ்வர்ஸ் கூட ஊர் சுற்றுறது மட்டும் லவ் கிடையாது, அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறப்போ அவங்க கூடயே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் சிரிக்க வைக்கிறதும் லவ் தான் சொல்கிறாங்க. இப்போ நான் அடுத்த சீனில் வீட்டில் ஹீரோயின் எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோ கேன்சர் இருக்குது, 3 மாதம் தான் உயிரோடு இருப்பான், அது வரைக்கும் நான் அவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியும் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. ஹீரோ நல்லா பார்த்துக்கிறது, டெய்லி கோயிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் மிராக்கள் நடந்துடாத கடவுளேன்னு கண்மூடித்தனமாக வேண்டுறாங்க. எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணுறாங்க, சைக்கிளில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து நானே ஓட்டுறேங்கிறாங்க. இல்லை நானே உன்னை வச்சு ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு தடுமாறி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க லவ் மலர்ந்த இடத்துக்கு தான் போகிறாங்க, அந்த லைப்ரரிக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயின் லாஸ்ட் இயரில் ஒரு கொஷின் எழுதுனாங்களே க்ரீன் போர்டில், அதை எடுத்துகிட்டு இந்த கொஷினுக்கு நீ தானே ஆன்சர் பண்ணன்னு ஹீரோவை கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாம் நான் தான் ஆன்சர் பண்ணி, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. ஹீரோயின் எதுக்கு, ஏன்னா அந்த கொஷினை கேட்டதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொஷின் கேட்டிருப்பாங்கன்னா, நீங்கள் எப்போயாச்சும் ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆமாம் நான் ஒரு தாட்டி ஹாப்பியாக இருந்திருந்தேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னு எழுதுறாரு. கட் பண்ண 2 பேரும் ஹீரோவோட ஃபேவரட் பிளேஸில் தான் உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட, நம்ம 2 பேரும் கல்யாணத்தில் ஏதாச்சும் சடங்கு பண்ணுவாங்கள்ல, அதை இப்போ பண்ணி பார்ப்போமா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவும் என்னையே பண்ணக்கூடாது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பூலேயே கிரீடம்லாம் செஞ்சு மாட்டி விட்றாரு. அழகாக இருக்குது. 2 பேரும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம், உனக்கு சம்மதமானு கேட்குறாங்க. எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு மறுபடி 2 பேரும் கல்யாணம் பண்ணுறவன் நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த செகண்டே ஹீரோவால் தாங்க முடியல, அந்த பக்கம் போய் அழுதுட்ருக்காரு. என்னால் முடியல, நான் ஒன்று விட்டு போகணும்னு நினச்சாலே என்னால் முடியல, நான் வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோயின் கட்டி பிடிச்சி, நம்ம 2 பேரும் ஒன்று சேருவோம், கடவுள் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டார், ஏதாச்சும் மிராக்கிள் நடக்கும்னு இன்னும் நம்பிக்கை சொல்லிகிட்டு இருக்காங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு ஒன்று கேட்குறாரு, நான் செத்து போனால் எப்பயுமே வானத்துலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் அதுக்கு, ஓகே நீ பார்த்துட்டு இருந்தனா நீ என்ன மூடில் நீ இருக்கன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை சன்ரைஸாக இருந்தால் நீ ஹாப்பியாக இருக்குன்னு அர்த்தம், சன் செட்டாக இருந்தால் நீ வந்து என்னை சைட் அடிச்சிட்ருக்கான்னு அர்த்தம், மழை பெஞ்சால் நீ அழுதுட்ருக்கன்னு அர்த்தம், இப்படி நான் இப்படி வச்சு தான் உன்னை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து ஸ்கேனுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து கேமரா கொடுத்து, எனக்காக இதை மட்டும் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரியான்னு ஹீரோயின்ட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு, நான் ஸ்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே நீ டக்குன்னு பிரிண்ட் போட்டு வந்துடு மீக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாரு. ஹீரோயின் பிரிண்ட் போட்டு வெளியே வரும்போது ஹீரோவோட அக்கா வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோயின் பயந்துக்கிட்டே ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தோன்னே அவங்க அக்கா அழுதுகிட்டே, டக்குன்னு வா மீக்கா, ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான், ஓடி வா மீக்கான்னு சொல்கிறாங்க. ஹீரோனும் வேகமாக ஓடி போகிறாங்க, ஹீரோ எப்படியாச்சும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. கையில் இந்த ஃபோட்டோஸ்லாம் கீழே விழுந்துருது. அப்போ தான் பார்க்குறாங்க எல்லா ஃபோட்டோஸ்லையும் ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டே ஹீரோவோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க.
வீடியோ கால் பண்ணி ஹீரோட்ட காமிக்க சொல்கிறாங்க. அவங்களும் ஹீரோட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் கத்துறாங்க, எந்திரி எந்திரி ஹீரோ எந்திரி, ப்ளீஸ் எந்திரி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ தானே சொன்ன நம்ம கல்யாணம் பண்ணணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னியே, எந்திரி எந்திரின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் கழித்து நம்ம ஹீரோவும் மெதுவாக கண் விழிக்கிறாரு. கண் முழிச்சோடனே சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, எனக்காக ஒரு தடவை சிரிமிக்கான்னு சொல்கிறாங்க. நிலமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க. அதை பார்த்துட்டே நம்ம ஹீரோவும் இறந்து போகிறாரு. ஹீரோட ஃபியூனரல் முடிச்சுட்டு வந்த ஹீரோயினோட அம்மா, இது வந்து ஹீரோட அக்கா வந்துட்டு கொடுக்க சொன்னாங்க, ஹீரோ தான் வந்துட்டு கொடுக்க சொல்லி சொன்னானா அப்படின்னு ஒரு டைரியை கொடுக்குறாங்க. அந்த டைரி எடுத்துகிட்டு அவன் இல்லாமல் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பிரிட்ஜிலேருந்து கீழே குளித்து சூசைட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்படி பண்ணும்போது எங்கிருந்தோ வந்து புறாவை பார்த்து பயந்து மறுபடியும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ வானத்தை பார்த்துட்டு, இன்னும் நீ என்னை சைட் அடிச்சுட்டு தான் இருக்கல்ல, என்னை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிறல, நான் வாழணும்னு நீ நினைக்கிறல, உனக்காகவே நான் வாழுவேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைரியில் ஒரு அழகான ஃபேமிலி ட்ராயிங். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்களோ ஹாஸ்பிட்டலில் அதையே வரி வரியாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு வரியிலையும் மீக்கா மீக்கா மீக்கான்னு தான் எழுதியிருக்காங்க. இதுலேருந்து தெரியுது கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் ஹீரோ வந்து மீக்காவை மட்டும்தான், அதாவது நம்ம ஹீரோயினை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்திருக்காரு. கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு க்ளவுஸ், இறந்து போன குழந்தைக்கு ஒரு க்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் அஞ்சலி செலுத்த போகிறாங்க. வெளியே ஸ்கையில் இருக்க சன்செட்டை பார்த்து, இப்போயும் நீ என்னை சைட் அடிச்சுட்டு தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போயுமே உனக்காக நான் வாழ்ந்துட்டுருப்பேன் இந்த பூலோகத்தில், எனக்காக நீ இந்த மேல்லோகத்தில் வாழ்வேன் நம்பிக்கையோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதே மாதிரி நிறையா அதர் லாங்குவேஜ் லவ் ட்ராமா பார்க்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம லக்கி அண்ட் பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.